கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நமக்கு தரிசனங்கள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நேரத்தில் நம்ம கேட்போம், தரிசனம் என்ன அப்படின்னு கேட்போம். சில நேரத்தில் சிலருக்கு சொல்ல தெரியும், சில நேரத்தில் அவங்களுக்கு தரிசனம் இருந்தாலும் அதை சரியாக அவங்களால சொல்ல முடியாது. பட் நமக்கு தரிசனம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. God has a plan for all of you. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் விதவிதமான பிளான்ஸ் கர்த்தர் வைத்திருக்காரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருவரும் நம்ம வித்தியாசமாக இருக்கிறோம். நம்முடைய கை ரேகை இந்த கை ரேகை யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதான், டிஃப்ரெண்ட், யுனிக். அப்போது உங்களை குறித்ததான தரிசனம் உண்டு. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நிறைய நேரத்தில் யோசிக்கலாம், எதற்கு கர்த்தரை தெரிந்து கொண்டார், எதற்கு என்னை அழைத்தார், எதற்கு அபிஷேகம் பண்ணார், எதற்கு எனக்கு வரங்களை கொடுத்தார்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அப்போ அந்த தரிசனம் நிறைவேற நம்ம காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் சிலருக்கு உடனே அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, கர்த்தர் திட்டம் என்ன, தரிசனம் என்னன்னு சொல்லி. ஆனால் சிலருக்கு புரியாமல் இருக்கும். சில தரிசனங்கள் அது நிறைவேற கால தாமதமாகும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதற்காக காத்திருக்க. வசனம் சொல்லுகிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. we have to wait. கர்த்தருடைய தரிசனத்திற்காக, நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். மோசேவே கர்த்தர் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அவனை பாருங்க, 80 வயதில் தான் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். முதல் 40 ஆண்டுகள் அவன் பேலஸ், அரண்மனையில் அவன் ட்ரைனிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்த 40 ஆண்டுகள் பாருங்க வனாந்தரத்தில். முதல் 40 ஆண்டுகளாக அரண்மனையில் எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆசீர்வாதம், லக்ஸரியில் வாழ்ந்தான் 40 ஆண்டுகள். அடுத்த 40 ஆண்டுகள் அப்படியே உள்டா வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதுவும் அவனுக்கு ப்ராக்டிஸ் தான், ட்ரைனிங் தான். அந்த 40 ஆண்டு முடிவில், டோட்டலாக 80 இயர்ஸ் முடிவில் தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்குறார். நம்ம ஒரு 5 வருஷம் நம்ம காத்திருக்கவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நம்மளால் முடியல. 1 வருஷம் காத்திருக்க முடியல, 1 மாதம் கூட காத்திருக்க முடியல. இப்போவே எனக்கு நான் ஜெபிச்சிட்டேன்னா உடனே பதில் வரணும், இப்போவே எனக்கு எல்லாம் விளங்கணும், இப்போவே எனக்கு எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நாம் காத்திருக்க நமக்கு மனம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர், வாலிப இளம் ஊழியக்காரர் ஒரு நல்ல ஒரு முதிர் வயது உள்ள ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும் ஐயா, உங்கள் மேலே இருக்கிற அந்த கிருபை எனக்கு வேண்டும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். நல்ல ஒரு பெரிய வீட்டில் இருக்கீங்க, நல்லா கார் வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு ஊழியம் உங்களுக்கு இருக்குது, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, நானும் அப்படியே மாறணும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னாராம், தம்பி, நீ கேட்குறவங்க என்னென்ன உனக்கு புரியல. இனி பார்க்குற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த பெரிய வீடு, இந்த காரு, இப்படிப்பட்ட ஊழியங்கள், இதெல்லாம் எனக்கு இந்த 10 ஆண்டுகளாக தான்ப்பா இந்த ஆசீர்வாதம்லாம். என்னோட 40 ஆண்டுகள் ஊழியத்தில் முதல் 30 ஆண்டுகள் நான் வறுமையில் தான் நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். கையுக்கும் வாய்க்கும் தான். ஊழியத்தில் வர காணிக்கைகள் அது என்னுடைய உணவுக்கு தான், அது கூட சில நேரத்தில் பத்தாது. அப்படி நாங்கள் குறைவில் தான் நாங்கள் 30 ஆண்டுகள் நாங்கள் ஊழியம் செய்தோம். ஆனால் கர்த்தர் வளமையாக எடுத்து பயன்படுத்துவார், நிறைய காலனி செய்வார். ஆனால் குறைவிலே நாங்கள் இருந்தோம் முதல் 30 ஆண்டுகள். கடைசி 10 ஆண்டுகள் தான் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம். இந்த 40 வருஷம் ஊழியத்தில் 30 ஆண்டுகள் எங்களுக்கு குறைவு, நாங்கள் வாழ்ந்தோம். இந்த 10 ஆண்டுகள் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அது ஏற்றுக்க முடியவில்லையா. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கும்போது ஊழியத்தில் மாற்றமில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளும் மற்றவர்களை கம்பேர் பண்ணுறாங்க. இவங்க இப்படி இருக்கிறாங்களே, திடீர்னு அவங்க வளர்ந்துட்டாங்க, திடீர்னு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க,
அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னும் போராட்டத்தோடு கூட இருக்கிறேன், இன்னும் உபத்திரவத்தில் இருக்கிறேன், இன்னும் குறைவோடு கூட இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில மாற்றம் வரலன்னு சொல்லி நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சானா ஒரே நாள்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவரால் கொடுக்க முடியும். ஒரே நாள்ல. பல ஆண்டுகள் தேவையில்லை. உலகத்தார் வந்து ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாதத்துல அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரே நாள்ல கொடுக்க முடியும். ஸோ வந்து ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்க காத்திருக்க வேண்டும். அப்போ வசனம் சொல்கிறது, அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிற நிறைவேறும். அது பொய் சொல்லாது. கண்டிப்பா கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருப்பார். உங்கள் தரிசனம் உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து வெளிப்படுத்தி இருப்பார். உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தி இருப்பார். உங்களுக்கே தரிசனங்கள் கொடுத்திருப்பார். இத்தனை ஆண்டுகளாய் இன்னும் அந்த தரிசனம் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். கண்டிப்பா அது வரும். தாமதித்தாலும் அதை காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த நாளிலே ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை குறித்து, உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேறும். அது காத்திருங்க. துரிதமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.